நம்ம சக்குரா நான் தனியா போயிட்டு சாசுகேவை நான் தடுத்து நிறுத்துறேன்னு சொல்லி அங்க இருக்க எல்லாரையுமே மயக்கடைய வச்சுட்டு அவ தனியா போவா. அந்த இடத்துல ஆல்ரெடி கரீனை போட்டு தள்ளிட்டு இருப்பான் சாசுகே. அங்க போயிட்டு நம்ம சக்குரா சாசுகே கிட்ட சமாதானம் பேசிட்டு இருப்பா முட்டாள்தனமா. அதுக்கு நம்ம சாசுகே ஒரு டீல் பேசுவான். நம்ம கரீன் ஒரு மெடிக்கல் நிஞ்சா, அவளோட இடத்த பிடிக்கிறதுக்கு இவளை கொன்னுட்டு நீ வந்துடு அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம சக்குரா சரின்னு சொல்லிட்டு கரீனை போட்டு தள்ளுற மாதிரி சாசுகே போட்டு தள்ளுறதுக்கு போவா. நம்ம கரீன் வேணா சாசுகே அப்படி பண்ணாதுன்னு சொல்ல, நம்ம சக்குரா என்னடா சொல்றான்ட்டு பார்க்க பின்னாடி நம்ம சாசுகே சிடோரியோட நின்றுட்டு இருப்பான். அந்த சிடோரி சவுண்ட் கேட்ட உடனே நம்ம சக்குரா அவ்வளவுதான் உயிரே போச்சுன்னு நினைக்கிறப்ப, அப்ப என் தலைவன் ஒரு என்ட்ரி ஒண்ணு கொடுத்துட்டு சாசுகேவை எட்டி வச்சுட்டு ஒரு ஃபோர்ஸ் ஒண்ணு கொடுப்பான் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். ஆனா நம்ம ககாஷி பெரிய தப்ப பண்ணிட்டான். அந்த இடத்துல நம்ம சக்குராவை சாவ விட்டுருக்கலாம். ஏன்னா அப்படி சொல்றேன்னா, எந்த சண்டைக்கு போனாலும் சக்குராவை போட்டு போனா பெரிய தலைவலி. நம்ம எதிரியை போட்டு தள்ளணுமா இல்ல சக்குராவை காப்பாத்தணுமான்ற ஒரு சூழலுக்கு கொண்டு போயிடுவா நம்ம சக்குரா. சோ அதனாலதான் சொன்னேன், உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. சரி கைஸ், பை.